அழுத்துது. அச்சா ஆசிரியர் திருவி கூட கை கொடு. பெஸ்ட் ஆஃப் லக். டயர் கிழிஞ்சி இருக்குது, ஆணி குத்தி கிழிச்சிட்டு வந்துருக்குது. நாங்கள் வந்துட்டு 400-500 கிலோமீட்டர் விடாமல் கிராஸ் பண்ணுறோம். அதுவும் இந்த சம்மர் சீசனில். எப்படி தெரியுங்களா, தோசைக்கல்லில் உட்காந்துட்டு ரைட் பண்ணுற மாரி கணக்கு சொல்ல போனால் எப்படி இருக்குது பாருங்களேன் நம்ம பீஸ்ட்டு. அழகு செல்லக்குட்டி. உன்னை யாரா மொக்க ஃபிகர்னு சொன்னது? நீ ஒரு சூப்பர் கட்டடா. நாங்களாம் யார் வெஸ்ட் பெங்கால்லே ஹியூமனிட்டி பண்ணுறவங்க. டேய் அருளே, குரங்குத்தனம் பண்ணால் வெளுத்து விடுவேன் போ. 50 வயசு 60 வயசு மாதிரி இருக்கும். இப்போ ஏன் மைண்ட்ஸ் பண்ணுறாங்க, காதலுக்கு வயசு இல்லை போல. இதெல்லாம் எந்த ஜென்ரேஷனில் வாங்கினது தெரியல. கிபி 10-20 வாங்கின பஸ்ஸான்னு தெரில. ஆனால் கொல்கட்டா வந்துட்டு அவுரா பிரிட்ஜ் பார்க்காம பிரிட்ஜை பார்த்தோன்னே அவுரா பிரிட்ஜுன்னு கத்தன முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். கேப் ஹோல்டர்னே சாப்பிட்டு தூங்கு. பொண்ணுங்களாம் இந்த டைமில் மேக்கப் போட்டுட்டு தான் வெளியே வருவாளுங்களோ. பசங்க தான் மூஞ்ச கழுவிட்டு உடனே வந்துடுவாங்க போல். இங்கே பாரு, ரோட்டில் நின்று ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காம. உனக்கு வழி தெரியாது, எனக்கு தான் வழி தெரியும். கரெக்டாக தப்பாக கூப்பிட்டு போவேன். இங்கே யாரா ட்ரெயினை பார்க் பண்ணது? இது ரயில்வே ஸ்டேஷனா? ஜோடியாக கை பிடிச்சிட்டு போகிற நேரமா இது? போமா தாண்டா ராஜு பாய். 2 ஃபிங்கர் இன் தி கிளச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். டே பாடே ஏற்றிராதடா. இவனும் ஏற்றுவானோ? இல்லை ஏற்றலை. சார்ஜர் ஒயர் விழுந்துருச்சுப்பா. இல்லை ஏற்றலை, ஆனால் கீழே விழுந்தாலும் லைட்டாக அடி விழுந்துருக்குது. எப்படி இங்கே வச்சுருந்தேன், இங்கேருந்து எப்படி விழுந்துச்சு? இது என்கிட்ட யார் கொடுத்தது? நான் எந்திரிக்கும் போது விழுந்துச்சு. விவோ இவனுது தான், அந்த குட்டி பையனுது. அருள் என்னை விட 10 வயசு சின்ன பையன். த்ராட்டல் பண்ணி பார்க்குறியாடா? அழுத்துது. அச்சா ஆசிரியர் திருவி கூட டீக்கே சூப்பர் பாய். தமிழ்நாடு கை கொடு. பெஸ்ட் ஆஃப் லக். டயர் கிழிஞ்சி இருக்குது, ஆணி குத்தி கிழிச்சிட்டு வந்துருக்குது. பெருசாக குத்திருச்சு. காருக்கு குத்துனுச்சு இல்லை, அதுமாரி குத்தி கோணையாக கிழிச்சிட்டு வந்துருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக் மை சைல்ட். அவன் பாரு பீடா போட்டு அவன் ட்ராவல் எப்படி துப்பி வச்சிருக்கான்னு. எப்படி அதே இடத்துல கை வைக்கிறாங்க, அருவருப்பாக இருக்காது. ஹேய் மைக்கில் பேசிட்டு இருக்கிறாங்கடா. அவன் பேர் வண்டி ஃபுல்லாக எச்சு துப்பி வச்சிருக்கான்டா. நான் ஏதோ கதவை திறந்து எச்சு துப்புனதுக்கே இப்படி சொல்கிறீங்க. இவெல்லாம் பேர் டோரில் துப்பிட்டு இருக்கான். இனிமேல் நானும் டோரில் துப்புவோம் பேர். சரி அப்படியே டோரில் அவனோட வண்டி தான் எப்படி வச்சார். அவனோட வண்டி அவனே துப்ப தோணுது. ஐயோ இங்கெல்லாம் வண்டியாகவே மதிக்க மாட்டாங்க. நம்ம ஊர்லாம் வண்டி தெய்வம் மாரி மதிப்பாங்க. நம்ம ஊர் ஆட்டோமேன்லாம் பேர் அதுதான் குலதெய்வமே அவங்களுக்கு. இங்கே ஐயோ இந்த 2 வண்டி கிராஸ் பண்ணுறதுக்கு ஹைவேவே பிளாக் பண்ணி தான் வச்சு அனுப்பிச்சுட்றாங்க. நம்ம ஊர்லாம் எப்படியோ கேட்டால் ஆக்சிடென்ட் ஆகி சாவுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த 2 வண்டிக்கு சிக்னலை கிராஸ் பண்ணுறதுக்கு பரவாயில்ல. நிறையா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் போலீஸில் வச்சார். இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த இதுமாதிரி சொல்லுவாங்கள்ல இன்சார்ஜ் மாதிரி. நம்ம பசங்க வேறு விட்டாங்க. இவனோட சாபாசா வண்டி வேறு பஞ்சர் ஆகி போச்சு. அவன் இங்கேயே பஞ்சர் போட சொன்னான். லாஸ்ட் டைம் இப்படி தான் ஒரு கடைசி டைமில் வந்துட்டு ஒர்க் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறதுக்கு 2 மணி நேரம் டிலே ஆகி போயிடுச்சு. ரூம் எடுக்கிறதுல மயக்கம் வந்துருச்சு. நாங்கள் வந்துட்டு 400-500 கிலோமீட்டர் விடாமல் கிராஸ் பண்ணுறோம். அதுவும் இந்த சம்மர் சீசனில். எப்படி தெரியுங்களா, தோசைக்கல்லில் உட்காந்துட்டு ரைட் பண்ணுற மாரி கணக்கு சொல்ல போனால் 35 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு கூட பஞ்சர் போட்டுக்கலாம், இல்லை நைட்டு கூட பஞ்சர் போட்டுக்கலாம். முதல்ல ரூம் எடுத்து லக்கேஜெலாம் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவரை திட்டி முன்னாடி அனுப்பிச்சி விட்டேன். நான் ஸ்லோவாக வரது பார்த்தா அவனே திட்டும். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி போயிடுறேன். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம இப்போ இருக்கிறது வந்துட்டு WB, அதாவது வெஸ்ட் பெங்கால் சைட். என்ன கேட்டால் அது ஃபஸ்ட்டு தான் சொல்லுவேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம கல்ச்சரஸ்க்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்டேட்டுக்குள்ளே போயிருக்கேன். இந்த லடாக் கூட எனக்கு அப்போ ஓரளவுக்கு தான் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஏதோ ஒரு மாதிரி இன்னும் வந்து இந்த ஊருக்கு ஃப்ரீடமே கிடைக்கலன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஆர்மி கண்ட்ரோலில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதில் இருக்குங்க. இதை தாண்டி வந்துட்டு கொல்கட்டாலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம். அண்ட் பங்களாதேஷ்குள்ளே போகிறது தான் டஃப்னு மாரி எனக்கு நியூஸ் இப்போ கேள்விப்பட்டேன். இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் பங்களாதேஷ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு மேகாலயா, அங்கே பூட்டான் எல்லாம் போகணும். ஒரு வழியாக இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ரோட் ட்ரிப் தான் வச்சார். எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வந்துருச்சு. அதனால் ரேடியோ செட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டோரி போல் கிங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி, அது நல்லா இருந்துச்சு. ஒரு 12 எபிசோடு ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் காசு கட்டி பார்க்கணும். நாம் என்னைக்கிட காசு கட்டி பார்த்துருக்கோம். அதனால் ஃப்ரீ எபிசோட் மட்டும் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துன்னா அது ஒரு ஸ்டோரி கதை மாரி பேசுவாங்க. அது பேசிகிட்டே அப்படியே வந்துட்டு இவ்வளோ தூரம். இதுக்கே ஒரு 4 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர்ஸ்லாம் கம்மி எக்ஸ்ப்ளோரர்ஸ் தான் ஜாஸ்தியாக வரும்.
ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குது நம்ம வண்டியில். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனை வந்துருச்சு சார். இப்படி விட்டா வச்சுக்கோங்களேன் சலன்னு ஆடுது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ஃபோர்க்கு அது வேணால் பால்சரிங் இருக்கும்ல, அது ஏதோ போயிடுச்சான்னு தெரில. இது லாஸ்ட் டைமே செக் பண்ண சொன்னேன், ஆனால் இன்னமும் செக் பண்ணல போல். கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போனால் அப்படியே ஆடுது. அது அப்புறமேட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் சாபாசா டயரில் வேறு பஞ்சர் ஆகி போயிடுச்சு. அப்புறம் அவனோட வண்டி வந்து கொல்கட்டாவில் தான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்ட் முக்கியமாக வந்துட்டு நாங்கள் வெஸ்ட் பெங்கால் சைடு ஏன் நாங்கள் வந்தோன்னா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் 5 வருஷம் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க, அஸ்ஸாமில் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு பொண்ணு கேட்க போகிறோம். அவங்க வந்துட்டு ஓகே சொன்னாங்கன்னா சாபாசா அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே நாங்கள் பேசி முடிச்சிடுவோம். இல்லைன்னா பொண்ணு இங்கேயே தூக்குறோம், அருள் பையனை இங்கேயே விட்டுட்டு அக்காவா அண்ணியை எனக்கு, ஆமாம் சாபாசாவுக்கு ஒய்ஃப்னா எனக்கு அண்ணியை வந்துட்டு நாங்கள் கிட்னாப் பண்ணிவிட்டு எங்கள் ஊருக்கு வர போகிறோம். வந்தால் பொண்ணோட தான் நாங்கள் வருவோம். அஸ்ஸாம் பொண்ணு தூக்குறது தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு லாங்குவேஜும் தெரியாது. இப்போ சாபாசாவுக்கு என் ஒய்ஃப் அண்ணி, அதான் வந்துட்டு சாபாசா அண்ணி வந்து பேசுகிறது சாபாசாவுக்கு புரியும். ஆனால் என்னோட அண்ணி, அதாவது சாபாசா ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து எனக்கு அண்ணியா, அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் சைடா. அவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு ஒரு அளவும் புரியாது. ஏதோ சாப்பாடு சப்பாத்தி ரொட்டின்னு சொல்கிறது வேற, நமக்கு வேறு எதுவும் பேச வராது. இருந்தாலும் ஓகே. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த எபிசோட் முடியறதுக்குள்ளார சாபாஸோட ஒய்ஃப் நீங்கள் பார்த்துருவீங்க. அதாவது இந்த எபிசோடு இல்லை, நார்த் ஈஸ்ட் சீரியஸ் இருக்குல்ல, அந்த முடியறதுக்குள்ளார எப்போனாலும் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறோம். அவங்க வந்துட்டு அண்ணி வந்து கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதாவது மெசேஜ்லேயே சொல்லிட்டாங்க. கால் நீ எப்போ இருந்தாலும் நான் வந்துடுறேன் அப்படி இப்படிலாம் பேசிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து ஏஜ் வந்துருச்சு, மேரேஜ் ஏஜ். சாபாஸாவுக்கும் என்ன மேரேஜ் ஏஜ்லாம் வந்துருச்சு. ஒரு 8 கன்ஃபர்மேஷன் என்னை நம்பி வரியா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் வந்துட்டு அவங்க மம்மிக்கிட்ட வந்துட்டு டேடிக்கிட்டேயும் சாதகமாக பேசுகிறோம். இல்லையா அஸ்ஸாம் பொண்ணை தூக்குறோம். இது லைக் இதுமாரி தாங்க. இவர் டிக்யூ இருக்கார்ல, அவர் கூட ஒரு படத்தில் மில்லிமீட்டரோ ஏதோ படம் பேர் அவ்வளோவா தெரியல, ஆனால் பாட்டு அதில் சூப்பராக இருக்கும். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு டைலாக் ஃபேமஸ் ஆனிச்சுல, அந்த படம் தான். டிக்யூ நடித்த படம் தான். அந்த படத்துலேயே அவர் அஸ்ஸாம் பொண்ணை தான் லவ் பண்ணுவார், போய் தூக்கிட்டு வருவார். அந்த படம் பார்த்தே அவன் 5 வருஷமாக லவ் பண்ணியிருப்பான் போல் நம்ம சாபாசா பையன். நாங்களும் அப்படி தான் போய் தூக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கேட்போம். அவங்க வந்து வீட்டில் எல்லாமே சாஃப்ட் டைப் அப்படின்னு தான் சொன்னாங்களாமா. இருந்தாலும் நாளைக்கு தாம்பால் தட்டு லுங்கி வேட்டி, ஒரு வேளை சாபாஸ் அதுக்கு தான் வேட்டி கட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பானோ ஏதோ ஒன்று. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு மாப்பிள்ளை போய் பொண்ணை கேட்குறோம். ஊனா ஓகே, ஊனா பொண்ணை தூக்குறோம், வர்றோம். இங்கே நோ பெட்ரோல் பங்க்கு, நோ யூட்டர்னு. அப்போ இந்த அண்ணனுக்கு பெட்ரோலு இல்லை போல். நாம் வேணால் பெட்ரோல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோமா? இருங்க கேட்போம். அண்ணா பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் நை पेट्रोल हाँ इंजिन स्टार्ट आगलिया टो पण्णिडुवाना टो स्टार्ट पण्णिविडु பெட்ரோல்னா கூட அசால்ட்டாக கொடுத்துருப்பேன். வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏதோ கவர்மெண்ட்டாம்பா. நீ எங்கே வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிற? ஆ பெட்ரோல் இருக்குது. பிளக்கு கட் ஆகுதா பாரு. இரு இது ஊதி விட்டு போடுவோம். ஆ கியரில் ஸ்டார்ட் பண்ணுவோமா? தள்ளி விட்டு. ஆ பவர் வருதாண்ணா? வருதா? தள்ளி விட்டு செகண்ட் கியரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். தள்ளி விட்டு. ஆ நீ உட்காரு, நான் தள்ளி விட்றேன். பையா யூ சிட்டு, தள்ளி விட்றேன். செகண்ட் கியர் தள்ளி விடுவா. கமான். ஆ செகண்ட் கியர் போடு பையா. எங்க ஓடி போயிட்ட மாமா? டோ பண்ணி விட்டுலாம் மாமா. அங்கே எப்படி டோ இது இருக்கும், அவர்கிட்ட சொல்லி டோ பண்ணி விட்றேன்னு. இவங்க ஊருக்காரங்களே அவங்க பாரு, என் வண்டி அழகாக இருக்குது. சொல்லி டோ பண்ண சொல்.
ஏமா தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு சொல்லு. வா டோ பண்ணிடலாம். நீ உன் வண்டியில் டோ பண்ண முடியுதானே ஈஸியா? ரெண்டு தான் அந்த இது இருக்குது. வா போ. பேக் சைடு வர்றாங்களாம்மா ஃப்ரெண்டு? மெக்கானிக் ஷாப்ட்ட முன்னாடி விட்டுட்டுமான்னு கேளு. எப்படி இருக்கு பாருங்களேன் நம்ம பீஸ்ட்டு. அழகு செல்லக்குட்டி. உன்னை யாரா மொக்க ஃபிகர்னு சொன்னது? நீ ஒரு சூப்பர் கட்டடா. நாங்களாம் யார் வெஸ்ட் பெங்காலில் ஹியூமனிட்டி பண்ணுறவங்க. டேய் அருளே, குரங்குத்தனம் பண்ணால் வெளுத்து விடுவேன் போ. நான் உனக்கு எங்கடா ஏன் வண்டி ஆடுது? நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கேன். இன்னும் 19 கிலோமீட்டர் நான் போக வேண்டியது இருக்குது. ஹெச்சா கொல்கட்டாவுக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன். அப்போ வெஸ்ட் பெங்கால் தான், கொல்கட்டா உள்ள ஒன்று தான் போல். சாபாசா அவன் நேரம் கழிச்சுட்டு வந்துட்டேனே. சாபே கொல்கட்டா போயிட்டுருக்கேன். முன்னாடி அப்படியே வா. அவங்கள இறக்கி விட்டியா? அப்படியே முன்னாடி வாங்க. ஒரு யூ மாரி ஒரு பாலம் பாரு, வளைஞ்சி போகும் பாரு. அங்கே அந்த பாலத்தில் தான் இருக்கேன். வா வா. நின்னா சூத்து வலிக்குண்டா. வந்துடுறா அப்படியே. நான் இப்போ 10 தான் போயிட்டுருக்கேன். வா டே, அதான்டா பாடு. 10 தான்டா போயிட்டுருக்கேன். இந்த வழியில் யாருமே போகல, அமைதியாக இருக்குது. ஸ்கூட்டி போதா? அப்போ ஓகே. ஏன்னா இப்படி தானே மும்பையில் கேஸ் கட்டணும். யாருக்கிட்ட இந்த டைம்லாம் உஷாராக இருப்பேன். 50 வயசு 60 வயசு மாரி இருக்கும். இப்போயும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. காதலுக்கு வயசு இல்லை போல. இதில் எந்த வழியில் போகணுன்னு தெரியலையே. அவுரா அவுரா எந்த பக்கம்? இது அவுரா பிரிட்ஜு தான் போலப்பா. எல்லாம் ஒரே மாரியே இருக்குது. ஓ, அந்த பாலம் எங்கேயோ போகுது, இந்த பாலம் எங்கேயோ போகுதா? எங்கே போனாலும் சரி. இங்கே பாடுறா, இதெல்லாம் எங்கள் ஊரில் கட்டிட்டாங்க எப்பயோ நியூ பஸ் ஸ்டாண்டில். அவுரா ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரைட்டு, அவுரா பிரிட்ஜுக்கு வந்துட்டு லெஃப்ட்டு. ஆமாம், இந்த ரோட்டில் எங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்படி தானே போய் ஆகணும். அவுரா பிரிட்ஜ். நாங்கள் வந்ததே அவுரா பிரிட்ஜ் பார்க்க தான்டா. வடிவேலு மாரி அதேமாரி காமெடி நாங்களும் பண்ணுவோம். எங்கடா அவுரா பிரிட்ஜு? அவுரா பிரிட்ஜு தானே என் மாப்பிள்ளை வரணும்னா. எங்க எங்கெங்க அவுரா பிரிட்ஜ் இருக்குது? அவுரா பிரிட்ஜ் எங்க? ரோடு பிரியுது. ஓ, டோல் பாஸு அவுரா பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு. ஃபைனலாக நாங்கள் அவுரா பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். வெல்கம். எவ்வளோ பெரிய அவுரா பிரிட்ஜு. இது எதுக்கு இவ்வளோ ஃபேமஸான பிரிட்ஜுன்னு தெரியல. ஐயா பிரிட்ஜே நான் இப்போ தான் 27 வருஷம் கழிச்சு இப்போ தான் பிரிட்ஜு பக்கம் வந்திருக்கேன். பிரிட்ஜை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நமக்கு பின்னாடி வண்டி வரல. ஓ, பிரிட்ஜிலே க்யூவா? பிரிட்ஜில் டிராஃபிக்கை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். நான் கூட ஐயோ எவ்வளோ பெருசு. ஆனால் படத்தில் காட்டும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இங்கே தானே தலைகளாக இருக்குது சார் வடிவேலு. அட்டு சாமி, என்ன ஐட்ரா. லைட்டு போட்டான்னு சூப்பராக இருக்குமோ. ஆனால் இதேமாரி ஹைதராபாத்லேயும் பார்த்தனே. இது அவுரா பிரிட்ஜ் தானா? எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அவுரா பிரிட்ஜ் ரொம்ப லென்த்தாக தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது அவுரா பிரிட்ஜாக இருக்க வாய்ப்பு இல்லை.
இன்னும் ஹவுரா பிரிட்ஜுக்கு இன்னும் முன்னாடி போனேன். சரி, இது ஹவுரா பிரிட்ஜ் இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். நான் கூட பிரிட்ஜை பார்த்தானே இது ஹவுரா பிரிட்ஜுன்னு பார்த்துட்டேன். அப்போ இந்த பிரிட்ஜே இவ்வளோ பெருசு இருக்குன்னா ஹவுரா பிரிட்ஜ் இன்னும் எவ்வளோ பெருசு இருக்கும். ஐயோ, வேறு ஃபோன் ஆண்டு கொடுத்துருனே, ஹவுரா பிரிட்ஜிட்டு வேறு போலியே. ஹவுரா பிரிட்ஜ் இல்லைன்னு வரல, சாதா பிரிட்ஜு, தமிழ்நாடு. நார்த் ஈஸ்ட் ரைட். தமிழ்நாடு. தேங்க்யூ. இவரு ரைடர் தான் போல. ஒரு ரைடருக்கு ஒரு ரைடர் இந்த தம்ஸ் அப் காட்டினா தான் சூப்பராக இருக்கு. அவரு ரைடரு. ஹவுரா பிரிட்ஜுக்கு எப்படா போகிறது? மாமா, இங்கே தான் ஐபிஎல் நடக்குது. இங்கே இதில் தான் டோனி அண்ணன் இதில் தான் இருக்கார். பார்த்துட்டு போகலாமா? எவ்வளோ லைட்டு. இதுக்கு கரண்ட் பில் எப்படி ஒரு 50 ரூபாய்க்கு ஆச்சு, ஒரு 5000 ரூபா வரும் தானே? வரும் கரண்ட் பில் இவ்வளோ. அரே, அதில் போகணும் சாபே. சரி வா இதில் கட் பண்ணிக்கலாம். வா போ, முன்னாடி போ, கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போ, ஸ்ட்ரைட்டு. இது என்ன மணி 1ன்னு காட்டுது? செல்லு மாற்ற வெளியே எனக்கு கிடைக்கிறதுக்கு. எனக்கு வேறு இந்த ஊரில் பயமாக இருக்கு சார். போன டைம் மும்பையில் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம்? இது மியூசியம்ப்பா, பழைய மியூசியம் போல இது. பா, என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க அப்போல்லாம். இது என்னது? கொல்கட்டா ஜிபிஓ அப்படின்னு என்னது? ஜிபிஓனா ஜிபி முத்து அண்ணா வீடாக இருக்குமோ? இது கொல்கட்டாவில் வாங்கி வச்சிருக்காரு போல். பஸ்ஸுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர் பஸ்ஸுலாம் வந்துட்டு ஓட்டை இருந்துச்சு, உடனே கவர்மெண்ட்டே சரியில்லை அப்படின்னீங்களா? இங்கே பாருங்கள், ஊரே ஓட்டையாக தான் இருக்குது இங்கெல்லாம். இதெல்லாம் எங்கிட்ட போய் அழுவுறது? இதெல்லாம் எந்த ஜென்ரேஷனில் வாங்கினதுன்னு தெரியல. கிபி 10-20 வாங்கின பஸ்ஸான்னு தெரில. இதில் நம்பி அழகான பொண்ணுங்களும் போகுதுங்க வருதுங்க. இந்த அழகான பொண்ணுங்களுக்குலாம் எதாச்சுன்னா இளைஞருக்குலாம் வருத்தப்பட மாட்டாங்க. ஆனால் கொல்கட்டா வந்துட்டு ஹவுரா பிரிட்ஜ் பார்க்காம பிரிட்ஜை பார்த்தோன்னே ஹவுரா பிரிட்ஜுன்னு கத்தனை முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். எது ஹவுரா பிரிட்ஜுன்னு கூட தெரியல. இதுதான் ஆச்சு. நான் ஃபஸ்ட் டைம் நான் கொல்கட்டா வரேன். படத்துலலாம் பார்த்துருக்கேன், பயங்கரமாக இருக்கும். நேற்று கூட ஜே பேபின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்தேன், அம்மா சென்டிமெண்ட்டு, வேறு லெவலு. தொப்பா அங்கிள், க்ரீன் சிக்னல் எங்களுக்கு தானே போட்டிருக்கு, என்னடா அவசரம்? நாங்கள் 1500 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்துருக்கோம். 1700 தாண்டியிருப்பேன். தமிழ்நாடு டு கொல்கட்டா 1700 இருக்கும். 1700க்கு மேலேயே இருக்கும். ஏன்னா இல்லை 1700 இருக்க வாய்ப்பு இல்லை, 1500 வாச்சும் இருக்க வாய்ப்பு உண்டு. உடம்புலியில் என்னத்துக்கு ஆகிறது? இந்த ஹவுரா பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். கேப் ஹோல்டர்னே, சாப்பிட்டு தூங்கு. எவனோ ஒருத்தன் நிறுத்துனுக்குறான். புல்லெட்டு. இந்த அண்ணன் ஷூ இந்த கையில். அந்த அண்ணன் ஷூ பேர் தார் போடுற ஷூவு. தார் போடுவாங்களே. போலீஸ் வண்டிலாம் பேர் எப்படி இருக்குன்னு. கொல்கட்டா ஹார்லி டேவிட்சன்டா பாடு, அது புல்லெட்ரா. ராயல் என்ஃபீல்டு. இந்த கால் டாக்ஸிலாம் ராஜீவ் பாயில் பார்த்தது. ஹவுரா பிரிட்ஜுக்கு போகிறதுக்காக இவ்வளோ கியூ நிற்குது. ஆனால் நாங்கள் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் கொல்கட்டா தாங்க வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் நம்ம வண்டி ரிட்டன் கொரியர் போடுறோம். ஏன்னா ரிட்டன் போகும்போதெல்லாம் நம்மளால் ஓட்டிட்டு போக முடியாது. இதுக்கே டவுசரில் 4 கோடு விழுந்து கிடக்குது. 700 மீட்டர்.
பொண்ணுங்களாம் இந்த டைமில் மேக்கப் போட்டுட்டு தான் வெளியே வருவாளுங்களோ, பசங்க தான் மூஞ்ச கழுவிட்டு உடனே வந்துடுவாங்க போல். ஏடா இந்த பஸ் மட்டும் நவர மாட்டேங்குது. ஐயோ ஸ்மெல்லு கொமுட்டுதுங்க. பாவம் இந்த அண்ணன் முழுகாமல் இருக்காரு போல். வயிற்றுல கையை வச்சுட்டு புள்ள தாச்சு நின்றுட்டு இருக்காரு. அங்கிள் क्या अंकल बस வேணுங்களா? நான் லிஃப்ட் தரவா? ஹவா ஹவாடி. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல வச்சாரு. ஐயா எங்கள் ஊரில் நான் எப்படிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நாத்தம் குடலை பிடுங்குது. மீன் வண்டினா கூட பரவாயில்ல, இது பான்ட்ராக்கு நாத்தம். ஐயோ இது ரொம்ப மோசம். இங்கே பாரு, ரோட்டில் என்ன ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க. கொழுப்பு சார், ஒன்றும் இல்லை, ஆட்டு கொழுப்பு மாட்டு கொழுப்புன்னு தின்னுட்டு இருக்காங்க. யாரா ரோட்டில் எல்லாம் டப்பா கீழே போட்டு வச்சுக்குது. உனக்கு வழி தெரியாது, எனக்கு தான் வழி தெரியும். கரெக்டாக தப்பாக கூப்பிட்டு போவேன். எல்லாம் வேலைக்கு போயிட்டு போகிறாங்களோ. ஓ இதுக்கு மேலே ஒரு பாலம் போகுது, அந்த பாலம் நம்ம ஏறின்னு இருக்கணும். ஆமாம் அதை நம்ம வழி மாறிட்டோம்ல, வேறு வழியில் வந்துட்டோம். சோபா இப்போ தான் அவரா பிரிட்ஜுக்கிட்ட வரோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். நைட்டு ஒரு வேளை பிரிட்ஜு க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ. இதுதான் சார் அவரா பிரிட்ஜு. இங்கே தான் கூகுள் மேப் காட்டுது, அதனால் இதுதான் எனக்கு அவரா பிரிட்ஜு. பஸ்ஸு பாரேன், இது சாமி. Hey boys, வீடியோ இதுதான் அவரா பிரிட்ஜ். இங்கே தான் நம்ம வந்து சுற்றி பார்க்க வரோம். ஆனால் பாலம் மேலெல்லாம் ஏறுது, நம்ம அடியில் போகிறோம். வேறு பிரிட்ஜுக்கு தான் போயிட்டோமா. சாபாசா இதுதான் அவரா பிரிட்ஜா? ஓ இச்சாரு மேல் வியூ காட்டுறேன். ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டா நீ. அட சைக்கிள் அங்கிள், இதுதான் அவரா பிரிட்ஜா? இது எங்கள் சூரமங்கலம் ஜங்ஷன் ரோடு மாரி தானே இருக்குது. மேலாம் கலர் கலராக லைட் வச்சுருக்காங்க. அங்கே கீழே தான் பாரு லேக்லாம் இருக்குது. பகலில் வந்தால் வியூ ஆங்கிள் சூப்பராக இருக்கும் போல். இதை பார்க்குறதுக்காக நம்ம 1500 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம். ஓ திஸ் இஸ் அவரா பிரிட்ஜ். ஓ இங்கே தான் வந்துட்டு அவர் தலையில குதிச்சுது. இங்கே தான் மூவி ஷூட்டிங்லாம் இருந்ததா? இங்கே யாரா ட்ரெயினை பார்க் பண்ணது? இது ரயில்வே ஸ்டேஷனா? ஓ அப்போ நம்மளும் இங்கே தான் வந்து கொரியர் பண்ணிவிடணும் வண்டியை. அவா எப்படியும் ஒரு வழியாக கொல்கட்டா வந்துட்டேன். இப்போ என்னென்னா ரூம் எடுக்கணும், அதுதான் நமக்கு தலைவலி. ஆனால் இது எங்கேயுமே ஓரமாக நிற்கிற மாதிரி பிளேஸே இல்லை. சரி இப்படியே போயிட்டுருக்குது ரொம்ப நேரமாக. எனக்கு தண்ணி தாக்க முடியல. இங்கே ஐஸ் வாட்டர் வச்சுருந்தாலே பொழைச்சிக்கலாம் போல. சரி ஐஸ் வாட்டராக விற்று தள்ளுறானுங்க. யார் அந்த பஞ்சாப் பண்ண? ஏதோ பார்க்கிங் மாரி இருக்குது. இப்போ ஊர்லலாம் வித்தியாசமாக இருக்குது. எல்லோரும் இப்படி தானே போவாங்க. போகிறவங்க அப்படி வரணுமா, வர்றவங்க இப்படி வரணுமா? எக்ஸ்மேரி ரோடு இருக்குது. என்னையா அந்த ஊர் ரூல்ஸு? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் போலீஸ்கிட்ட மாட்டி வாங்கியிருப்பான் 500 600 எனக்கு வேறு தண்ணி தாகமாக இருக்குது. அவன் இப்போன்னு பார்த்தா ஒன்று கூட போவானா?
அவன் ஒன்று கூப்பிட்டுட்டு கையை கழுவுனானா இல்லையான்னு கூட தெரியாது, அப்படியே ஜூஸ் போட்டானா என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா மட்டும் அவங்க சுத்தபத்தமாக போட்டுருவானுங்க தானே. ஏய் சிக்னல் போட மாட்டேங்கிறானுங்க மாமா இவனுங்க. வேலை செய்ய மாட்டேங்குது. இவனுங்க எதுக்கு நிற்கிறானுங்க? வா. ஏய் அவர் போலீஸு சிவாக்கு தெரிஞ்சவர் தான், வா நான் பார்த்து கூப்பிட்டு போகிறேன். அப்படியே பம்பிட்டு அசாமல் போயிடலாம். வண்டி சவுண்டோட வந்தால் தான்டா மாட்டுவேன் நான். சவுண்ட் இல்லாமல் காலிலே நடந்து போகும்டா. ஓடுறா கைப்புள்ள ஓடே. கொல்கட்டா போலீஸ்ட்ட மாட்டிக்காத. ஜோடியாக கை பிடிச்சிட்டு போகிற நேரமா இது? போமா தாண்டா. கொல்கட்டாவோட ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்களா சார் நீங்களே? வர்றவங்களாம் இந்த பக்கம் வரணும், போகிறவங்களாம் இந்த பக்கம் போடணும். ஆனால் நம்ம ஊரில் ஆப்போசிட் தானே இது. நம்ம ஊர்லேயே நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம், இங்கேயே ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க இஷ்டத்துக்கு போவோம். நானும் கொல்கட்டாக்காரன் தான்டா, நானும் வர்றா பீடா போட்டு துப்பிட்டே ஓட்டுவேன். ஒன்றும் இல்லை, இந்த ஊருக்காரனாக மாறினா வாயில் பான் பிரேக் வாயில் போட்டுக்கிட்டு இருந்தாலே போதும், இந்த ஊருக்காரனாக மாறிடலாம். ஆனால் போலீஸ் அவ்வளோவா எதுவும் பண்ணுறது இல்லை. ஒருவேளை எங்களுக்கு அதுன்னு கண்ணில் மாட்டலையே என்னன்னு தெரியல. ஆனால் நான் படத்தெல்லாம் பார்த்துக்கிறேனே, அஞ்சான் படத்தெல்லாம் போலீஸ் வளைச்சி பிடிச்சாங்களே. ஓ அது மும்பையோ? இதுதான் பஸ் ஸ்டாண்ட் போல, தெரியுதுங்களா முன்னாடி? அதுதான் ஹவுரா பிரிட்ஜு. இது கீழே தான் ஜிகர்தண்டா தூத்துலாம் இருக்கும். அதெல்லாம் நான் காலையில் வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த முதல்ல இப்போ நான் ரூம் எடுத்தால் போதுன்ட்டு இருக்கேன். 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டர் போகிறதுக்கு அரை மணி நேரமாக ஆச்சார் இந்த ஊரில். என்ன நியாயம் தர்மம் இதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஐயோ கப்பு அடிக்கிறா சாமி. எனக்கே இப்படின்னா இன்னும் இந்த பெரிய பெரிய விஐபிலாம் இருக்கானுங்க, அவனுங்க இங்கே ஜன்னல் தான் சூசைட் பண்ணிப்பானுங்க போலியே. குட்டி குஞ்சானுங்க மாரி தான் இருக்கானுங்க, ஜோடியாக போகிறானுங்க. நாம் இன்னும் மொட்டை பையனாகவே வந்துட்டுருக்கோம். ஐயோ நாத்தம் குடலை பிடுங்குது இவனு. சி வச்சாரு விளாகே பண்ண முடியல. சரி வா. குழி ஆடுறது அவ்வளோ பெருசு வச்சுக்கிறது. அவனும் டக்குன்னு வளைஞ்சிட்டான். பொட்டி ஆடுதா பாரு, பொட்டி தூக்கி விட்டு பாரு. டைட்டாக தானே இருக்கு. எவ்வளோ பெரிய குழி, அப்படியே வளைஞ்சிட்டான். பிரேக் போட்டு வளைஞ்சா கூட பரவாயில்ல, நானும் நிறுத்தி இருந்திருப்பேன். என்கிட்ட லக்கேஜ் இருக்குங்களா, டக்குன்னு வளைக்க முடியல. அவ்வளோதான். கொல்கட்டை நாங்கள் தாண்டிட்டுனா நாங்கள் மறுபடியும் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். ஏய் எப்பட்றா இது வழி மாமா? இது வழி எங்கேயும் மாற்றி காட்டுது மாமா. வண்டி ஆப்போசிட்டில் ஓட்டினா இவர் ஏற என் கூட நடந்துடுறது. மிஸ்டர் சித்தப்பா மாரி இருக்கிறாரு. சாரி அண்ணா, நான் அந்த பக்கம் போனேன். போ வா. இதுக்கு தான் நான் படித்து சொன்னேன், இருட்டாகிறதுக்குள்ளார உள்ளே பூந்துடலான்டான்னு. வழி தெரியல. இந்த பக்கம் போகிறேன். நான் உன்னையே ஃபாலோ பண்ணுறேன். விளாகர், யூடியூபர். இந்த தாத்தாவை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காரு.
क्या भाई हार्ट रेसर அப்பா ஒரு வழியாக ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குள்ளே எங்கேயோ போனால் மட்டும் போதும். ஐயோ கையே செத்து சுண்ணாம்பாயிரும் போலி. எனக்கு தண்ணி குடித்தா கூட போதும், இன்னும் கொஞ்ச நேரம் ரைட் பண்ணுவேன். தண்ணி குடிக்கல, இங்கே வரும் என்ன நாத்தமும் கலந்து அடிக்குது. ஓப்பா ஹாய், கொல்கட்டா அன்புடன் வரவேற்கிறதுன்னு இல்லைடா போர்டு போட்டீங்க, நாத்தத்தோடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்கலாமேடா. வா அப்படியே ஒன்று கூடுறானுங்க, அப்படியே தூங்குறானுங்க, வண்டி எடுக்கிறானுங்க. ஐயோ இங்கே எதுக்குற மோளம் தட்டுறீங்க? கோயிலா? அவ்வளோதான், ரூம் கிட்ட வந்துட்டோம். இந்த இடம் ஐயோ கருமோண்டா, மீன் கெட்டு போன மீன் நாத்தெல்லாம் இருக்குது. இதே இங்கேயும் ஹோட்டல் இருக்குது, இங்கேடா தங்க போகிறோம். கும்பிட்டுதுல இந்த இடம்.